நேரத்துல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் தெரியல. எனக்கு குறுக்க மாதிரி வந்துட்டு இருப்பேன். எந்த எனக்கு தேவை பணம் வந்து நான் வேலையை பாக்கல. என்ன இந்த இடையில போட்டு இதை யாரா குறுக்க மாதிரி வந்துகிட்டு இருக்கேன்? என்ன அமளித்தொகை நடந்துகிட்டு இருக்கு? நாலு நாம போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஒரு வருஷம் இருக்குதா? இப்ப கூட சன்டெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை வீவா போட்டிருக்கேன். உங்களை கொல்ல பிறந்தா இதெல்லாம் எவனும் போடாதீங்கடா. இந்த படத்துல பாக்கல ஆர்டிஸ்ட்கள் இல்லடா, இவங்க மொத்த டீமே இந்த குப்பையில விடுங்க. பாவம் தானா? ஆனா அது வந்து ரஜினி கேமியோ இல்ல ரஜினி கேமியோ ரஜினி ஃபுல் படத்தான் நடிச்சிருந்தாங்க. கேமியோவே கிடையாது. இவங்க கேமியோ ரஜினி படத்துல இவங்க கேமியோ இல்ல. என்னது சொல்றது? அது பாவமா இருக்குப்பா. ஆர்சிபி என்ன கப்படிச்சிட்டாலும் 11 பேர் செத்து போயிட்டாங்க. ஓ, ரீல்ஸ் எடுக்க போய் தான் வந்து இறந்து போனதா? இவங்க எல்லாம் ரீல்ஸ் எடுக்கிற ஆர்வத்திலே இருக்காங்களாம். யாரு? பாய்ஸா? கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சொல்ல நியூஸா போட்டிருந்தாங்க. நம்ம சொல்லலப்பா, தினமலர் தான் சொல்லியிருக்காங்க. பாத்தியா ஆர்சிபி அந்த கூட்டம்? பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்கினது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு மீன் போட்டிருந்தாங்க. கப்பு ஃபுல்லா வந்து ரத்தக்கரையில இருக்கிற மாதிரி இது போட்டிருந்தாங்க. அது பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. 18 வருஷம் கழிச்சு தப்பா பேசக்கூடாது. சரி, இது கீழே கமெண்ட் பாரு. சூப்பர்டா மச்சான், அருமை. அவர் போட்டிருக்காரு, யாருடா நீங்களா? இவர் ஐபிஎஸ் ஆபீசரு. அவன் யாருன்னே தெரியல அவருக்கு. நீங்க கூட மச்சம் போட்டிருக்காரு. சூப்பர்டா மச்சம், அருமை. சூப்பர். அவர் நீங்களா யாரும் அதை ஏதுல இருந்து கலந்து பண்ணிட்டீங்களா? அவர் ஐபிஎஸ் என்ன தேவை போய் கமெண்ட் போட்டுது. இது பரவாயில்ல. இப்ப 2 பேர் இருப்பாங்க. எப்படி 2 பேர்னா, நானும் நீ இப்ப பழகிருக்கோம். சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்து நம்ம 2 பேருக்கு டச் விட்டு போச்சு. சரியா? நீ வந்து வேற எங்கேயோ படிக்கிறேன், நான் வேற எங்கேயோ படிக்கிறேன். திடீர்னு பேஸ்புக்ல கனெக்ட் ஆகிட்டேன். சரி, பேஸ்புக்ல கனெக்ட் ஆனா என்ன பண்ணணும்? ஒண்ணு மெசஞ்சர்ல போயிட்டு மெசேஜ் பண்ணி உன்கிட்ட பேசணும். அதை எப்ப எங்க கேட்கணும்? மெசஞ்சர்ல அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிபி ஒருத்தி அப்பதான் மாத்திருக்கான். லைக் போட்டு கமெண்ட்ல போய் இத கேளு, ஏய் லுக்கிங் நைஸ், நம்பர் ப்ளீஸ். இது என்ன மீனிங்ல இருக்கு? வெளியே இருந்து பார்க்கும்போது அதுதான் இவன் என்ன திருந்தடா அப்படிங்கிற மாதிரி. அப்ப திருந்தனா இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. முன்னாடியே ஸ்கூல் லைஃப்ல இது உத்தரவு கொடுத்துருக்காரப்பா டிஜிபி வந்து. என்னவா? அது இந்த போலீஸ் யூனிஃபார்ம்லயே வந்து தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அக்காக்கள் அண்ணன்கள், அதாவது போலீஸ் அதிகாரிகள் அப்படிலாம் இனிமே போடக்கூடாது, உங்களை பார்த்தேன் கொண்டே விடுவேன்னு சொல்லிட்டாரு டிஜிபி. ஆமா, நிறைய வருது தெரியுமா? இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய லேடிஸ் போலீஸ் அக்காக்கள்லாம் நிறைய ரீல்ஸ் போறாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. ஆனா உங்களால தான் போத்துற டிஜிபி சார் தான் உத்தரவு கொடுத்துருக்காரு. அதனால பார்த்து பத்திரமா இருக்கு. இனிமே ரீல்ஸ் போட்டு மாட்டிக்கிறாதீங்கக்கா அன்னைக்குன்னா. எப்படிப்பட்ட சீன் இது? இதுல போய் சரியா இருக்கு. நான் மியூசிக்கோட தான் உள்ள ஜூம் ஆகி போனேன். அந்த போட்டோவை போட்டுட்டு அப்படியே அந்த மியூசிக் வரும்போது திரும்பி மனமலா இதுல ரொம்ப சீரியஸா எடுத்துருவாங்களா? நல்லா இருக்கு. இதே மாதிரி சிவிங்கம் போட்டு திரும்ப பரவாயில்ல பண்ற சீரியஸா பிளாக் பஸ்டர் விக்ரம் எல்லாம் எப்படி தெரியுமா பார்த்தேன். இது ஒரு வேலை விக்ரம் பார்த்துட்டு கமல் தான் தெரிய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவல்ல அந்த பாட்டை போட்டு அந்த நல்லா இருக்கும். அனிருத் மியூசிக் போயிட்டு ஜூம் பண்ணி போட்டு பார்த்தோம்னா மனவள தெரியுது அவங்கள. அதான் ரைட்டு. பெங்களூர் தான். இந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ ஒன்று இருக்கிறது. மீசைடா, எது மீசையா? ஆமா, நான் பேக்கடி. இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது பேக்கடி பரிதாபம் நல்லா நிறைய எடுக்கணும். மீன்ஸ் லைஃப் இன் ஒன் ஃப்ரேம். மன கஷ்டம், மணி கஷ்டம். மன கஷ்டமா இருந்தா மணி கஷ்டமா இருந்தாலும் பாவத்தை என்ன இருந்தாலும் பாவம் தானே. மனசு கஷ்டமா இருந்தா பொட்டியை தூக்கி ரைடு போறாங்க. மணி கஷ்டமா இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும்ல. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பாத்துக்கிறாங்க. இந்த சைடு 2 லக்கேஜ் இருக்கு, இந்த சைடு 2 லக்கேஜ் இருக்கு. தலைவர் பாக்குறேன், என்ன நம்ம வண்டியில மாடிஃபை பண்ணி போட்டுருக்காங்க. போயிட்டு இருக்காரு அவர். ஐயோ ஐயோ, என்ன இருந்துச்சு பாஸ்? கீழே போங்க. இந்த கமல் பிரச்சனைக்கு
கமல் பிரச்சனால ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல கர்நாடகால. இடையில கூலியில உபேந்திரா சீன்ஸ முதல்ல டெலிட் பண்ணுங்க, அதுக்கு போல ரஜினி சீனை தான் டெலிட் பண்ணுவோம். அவரே நம்ம ஸ்டேட் கிடையாது. ஆனா தமிழ்ல பஞ்சுடாப்ல அந்த நம்ப வச்சு நம்ம பேசக்கூடாது, அவர் தான் நிரூபிக்கணும். நம்ம அந்த பிரச்சனைக்கு நாங்க வந்தப்பா அவர் தமிழ்ல இருந்தாரு. இங்க வர தலைவன்டா வயசுல பார்த்த தலைவனா. ஒரு ஆர்சிபி ஜெயிச்சதுக்காக என்ன பண்ணாரு மலையா, இதுல என்ன பண்றாரு தெரியுமா, முன்னாள் உரிமையாளர் போட்டிருக்காங்க. உண்மையிலே முன்னாள் உரிமையாளர் தான் அவரு. அவர் எனக்கு தெரிஞ்சு சும்மா வெளியில இருக்கால அப்படின்னு சொல்றேன். அதனால இல்ல, இது என்ன பிரச்சனைனா சொல்லிட்டாப்ல இந்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் இவர் எதுக்கு ஆரம்பிச்சா அந்த கிங்ஃபிஷர் அந்த விஸ்கி பாட்டில் அந்த இதுக்காக ரொம்ப விளம்பரத்துக்காக அந்த டீமே வாங்கி பயங்கரமா பண்ணாப்ல. இப்ப ஜெயிச்சோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகி போட்டாப்ல. 18 வருஷத்துக்கு இது சொல்றது கேள்வி போட்டா இல்ல, இதை போட்டு ட்விட் பண்ணிருந்தாப்ல. கீழே மொபைல ஏதாவது சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஆர்பிஐ ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணி சேர்த்தலை வாங்க இங்க ஊருக்கு நல்லா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் வச்சு ஊதான் சுத்தி அனுப்பு. அது ஸ்டேட் பேங்க் அனுப்புறது நமக்கு தெரியுது. எவனா இதுக்காக ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஸ்டேட் பேங்க் லோகோவை போட்டு சரி சார் வாங்க இங்க நம்ம சேர்ந்து இருந்து பண்ணுவோம் அப்படின்னு ஆர்பிஐ போட்ட மாதிரி ஒரு கமெண்ட் டெக்ஸ்ட் போட்டோம். எனக்கு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாடு போலீஸ் இதுக்குன்னே ஐடியா கிரியேட் பண்ணி போய் கீழே கமெண்ட் பண்றது. ஐயோ சரி வாங்க தலைவா இங்க உட்காந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்கு வாங்கின லோன் எல்லாம் திருப்பி கட்ட வைக்கிறதுக்கு? சும்மா நார்மல் தான். இது எப்பயுமே எல்லாருமே அனுபவப்பட்ட ஒரு விஷயம். ஆமாடா சொல்லி என்ன நல்லா பேசுவாங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க பார்க்க மாதிரி டக்குன்னு ஐயோ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. இப்ப வரையும் நடக்குது. எவ்வளவு திட்டு அந்த அடி வாங்கிருக்கு. நீ ஆஃப்டர் ரிட்டர்னிங் மளிகை கடையில இருந்து வரும்போது நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டே இருந்தா மீதி காசு சார் எவ்வளவு பொறுப்பா இருக்கா மையம், மீதி காசு எல்லாம் கொடுக்குற எங்கடா பொருள்லாம் ஐயோ மரம் அங்கே வச்சு வந்து வாழை வீட்டிலேயே வைத்து விட்டு அல்ல. எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் என்ன இதுதான். எனக்கு இன்ன வரைக்கும் நடக்குது. எனக்கு அதான் தெரியல, எல்லாருக்கும் வயசாகி போச்சு. இருந்தாலும் இந்த வயசுலயே எல்லாம் இப்பவும் நடக்குது. என்னடா இது மீட் பண்ணலாம் வரியா?